விஜய் அவர்களுக்கு ஆதரவாக நீதிமன்றம் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை திருச்சியில் நடந்த பிரச்சாரத்திற்கு முன்பே செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போ தான் தமிழக வெற்றி கழகம் செஞ்சிருக்கு. என்ன நடந்திருக்கு டீட்டெயிலாக பேசலாம். அதாவது தமிழக வெற்றி கழகம் சார்பாக விஜய் அவர்கள் 234 தொகுதியிலும் தன்னோட பிரச்சார பயணத்தை ஆரம்பிக்க போகிறாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் தன்னோட பிரச்சாரத்துக்கான ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி திருச்சி அரையூரில் பிரச்சாரம் முடிந்தது. இந்த பிரச்சாரத்துக்கு அனுமதி வாங்குவது தமிழக வெற்றி கழகம் பாடாப்பட்டு விட்டது. இப்போ நாகை, அதுக்கப்புறம் வடசென்னை, தென்சென்னையில் அனுமதி வாங்குவதற்கு ரொம்ப தாமதமாகிக் கொண்டிருக்கு. முக்கியமாக 7 இடங்கள் கொடுத்தாலும் அந்த 7 இடங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாது, வேற இடத்தை தேர்வு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி காவல் அதிகாரிகள் பயங்கரமான நெருக்கடி கொடுத்து கொண்டு இருக்காங்க. இதனால் தமிழக வெற்றி கழகம் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கு. உயர்நீதிமன்றத்துக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காவல் அதிகாரிகள் சம்பந்தமே இல்லாமல் நெருக்கடி மேல் நெருக்கடி எங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்காங்க. அதனால் குறிப்பிட்ட டைம்குள்ள காவல் அதிகாரிகள் ப்ராப்பரான அனுமதி கொடுத்தே ஆக வேண்டும். ஸோ மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறாங்க, எங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதில் என்ன நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்துக்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க. உயர்நீதிமன்றம் இந்த மனுவை விசாரித்து மிக விரைவில் ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்க வேண்டும். காவல் அதிகாரிகள் குறிப்பிட்ட நேரத்திற்குள் இதுக்கான அனுமதியை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவு விட வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ உயர்நீதிமன்றம் தமிழக வெற்றி கழகத்துக்கு சார்பாக இருக்குமா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.